நியூசிலாந்தா சவுத் ஆப்பிரிக்காவா எந்த டீம் ஃபைனலுக்கு போகும்னு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி முகமது அமீர்ட்ட கேட்டப்போ அவர் சொன்ன ராசியா என்னன்னு தெரியல, கரெக்டா நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்கும். அவர் சொன்ன மாதிரியே மேன் ஆஃப் த மேட்சும் ஃபின்னாலன் தான் வாங்கியிருப்பாரு. இதை கேட்ட உடனே உங்கள பல பேர் போன வீடியோலயே நியூசிலாந்து தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அப்ப சவுத் ஆப்பிரிக்கானா உங்களுக்கு பிடிக்காதா ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்லைங்க. வீடியோக்கு வீடியோ சவுத் ஆப்பிரிக்கா தோக்கணும்னு நான் சொல்லிட்டு இருந்தாலும் மனசுக்குள்ள நீ தான் ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கான காரணம், சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மட்டும் வந்தா இந்தியா கப்படிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னா சூப்பர் 8ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்காட்ட வாங்கின அடி அப்படி. அது மட்டும் இல்லாம நியூசிலாந்து விசஸ் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல நியூசிலாந்து தான் ஜெயிக்கணும்னு மேட்ச் பார்க்க உட்கார்ந்த எனக்கு போக போக சவுத் ஆப்பிரிக்கா எப்படியாவது ஜெயிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்காக மில்லர் அப்படிங்கிற ஒருத்தர் செஞ்ச தியாகம் அப்படி. 2013 சாம்பியன் டிராஃபி செமிஃபைனல், 2015 ஓடிஐ வேர்ல்டு கப் செமிஃபைனல், 2023 வேர்ல்டு கப் செமிஃபைனல், 2025 சாம்பியன் டிராஃபி செமிஃபைனல்னு ஒத்தாளா டீமுக்காக அடிச்சு கொடுத்திருப்பாரு டேவிட் மில்லர். ஆனா தோல்வியை தவிர வேற எதுவுமே அவருக்கு பரிசா கிடைக்கல. இப்ப சொல்லுங்க, இந்த ஒரு ஆளுக்காண்டியாச்சும் சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்டு கப் ஜெயிக்கணும்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். பாதி பேர் இந்தியாங்கிற சொந்த மண்ணையும் விட்டு கொடுக்க முடியாம ரெண்டுத்துக்குமே நின்றுட்டு இருப்போம். எது என்னவோ முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு வரப்போற 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்ல கடைசியா ஒரே ஆட்டங்கிற மாதிரி டேவிட் மில்லருக்காகவாச்சும் அந்த வேர்ல்டு கப்பை சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்குதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா தோத்து நியூசிலாந்து உள்ள போனதுனால எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தம்லாம் இல்லைங்க. ஏன் அப்படின்னா நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியே ஒரு டீம் தான். வேர்ல்டு கப்னு வந்துட்டாலே அவங்க நிலைமையும் பாவமா தான் இருக்கும். 2015 வேர்ல்டு கப், 2019 வேர்ல்டு கப், 2021 T20 வேர்ல்டு கப்னு எல்லா வேர்ல்டு கப்லயும் ஃபைனல் போனாலும் கடைசியில தோல்வி தான் மிஞ்சம். 2019 வேர்ல்டு கப் பத்திலாம் நம்ம பேசவே வேணாம். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஃபைனல் அப்படி என்ன நடந்தது அப்படின்னு. அவ்வளோ பேட் லக் உள்ள டீமுங்க நியூசிலாந்து. இறுதியா இப்போ நியூசிலாந்து டீம் ஃபைனலுக்கு வந்ததும் நம்மள பாதி பேருக்கு ஒருவேளை சந்தோஷமா தான் இருந்திருக்கும். சரி பாப்போம் ஃபைனல்ல அப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு. இப்போ இந்தியா செமிஃபைனல்ல ஜெயிச்சு ஃபைனல்லயே நியூசிலாந்து கூட மோதுதுன்னு வச்சுப்போம். அதுல நியூசிலாந்து ஜெயிக்கவும் நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால நம்ப முடியும்? ஆமாங்க, என்னத்தான் இந்தியா விசஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல இந்தியா 4-1 ஜெயிச்சிருந்தாலும் 250 ரன்னுக்கும் மேல ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா அவங்க பவுலிங் காம்பினேஷனை சரியா இறக்கவே இல்லை. தெளிவா சொல்லணும்னா மேட் ஹென்றி, லாக்கி ஃபெர்குசன் ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல ஒரு மேட்ச் கூட விளையாடல. அதுலயும் ஃபினாலெல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் தான் வந்து 38க்கு 80 ரன் அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாலயும் அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், சூரியகுமார்னு அப்போ எல்லாரும் சம ஃபார்ம்ல இருந்தாங்க. இப்பவும் நல்ல ஃபார்ம் தான். என்ன அபிஷேக் சர்மாக்கு பதிலா இப்போ சஞ்சு சாம்சன் ஃபார்ம்ல இருக்காரு. இந்தியா கொஞ்சம் பக்காவா பிளான் பண்ணி ஃபினாலையும் சைஃபட்டையும் விக்கெட் எடுத்துட்டா நியூசிலாந்து பாதி சுருட்டுன மாதிரி தான். என்னதான் கிளென் பிலிப்ஸ் மிச்சல்னு இருந்தாலும் ஸ்டார்டிங்ல விக்கெட் போனதுனால பொறுமையா ஆடுறங்கிற பேர்ல வருண் சக்கரவர்த்திட்ட அவுட் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்ன மாதிரி இந்தியா நியூசிலாந்து ஜெயிச்சு கப் அடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் முதல்ல இங்கிலாந்து ஜெயிக்கணும். நான் இந்த வேர்ல்டு கப்போட ஸ்டார்டிங்ல ஒரு விஷயத்தை பிரெடிக்ட் பண்ணி சொல்லிருப்பேன், ஆர்ச்சர் தான் இந்தியாவோட பெரிய எதிரி அப்படின்னு. அவர் என்னதான் பவுலிங்ல ஆவரேஜா பெர்ஃபார்ம் பண்ணாலும் இவர் ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னு நம்மள யாருமே மறந்துடக்கூடாது. ஆனா இங்கிலாந்துல பேட்டிங்ல சொல்ற அளவுக்குலாம் யாருமே இல்ல. சொல்ல போனா ப்ரூக், வில்ஜாக்னு ரெண்டு பேரும் இல்லனா இங்கிலாந்து செமிஃபைனல் கூட வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம பவுலிங்லயும் பெரிய அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்கலாம் சொல்ல முடியாது. ஆதில் ரஷீத், வில்ஜாக்ஸ், ரெஹான் அகமதுன்னு ஸ்பின்னர்ஸை வச்சு தான் பாதி ஓவரையை தள்ளி விடுறாங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் சஞ்சு சாம்சன் கொஞ்சம் பொறுமையா விளையாடணும், மீதி எல்லாரும் பேட்டை விடணும் அப்படின்னு. இப்படி பண்ணா மட்டும் போதும், 250 ரன்னே ஆப்போனன்ட்ல அடிச்சாலும் சரி திருப்பி ஈஸியா சேஸ் பண்ணிடலாம். இறுதியா ரொம்ப யோசிக்காம எப்பொழுதும் விளையாடுற விளையாட்டே விளையாண்டா போதும் அந்த செமிஃபைனல்ல ஈஸியா ஜெயிச்சிடலாம். செமிஃபைனல் என்ன ஃபைனலுக்கே போய் கப்பே அடிச்சிடலாம். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்தியா இந்த செமிஃபைனல்ல ஜெயிக்குமா ஜெயிக்காதா? அப்படியே ஜெயிச்சாலும் ஃபைனல்ல நியூசிலாந்து ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.